தற்போதைய அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். அமைச்சர்கள் ஆவடி நாசர், அன்பில் மகேஷ் போன்றவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள். அமைச்சர் சுவாமிநாதனும் தோல்வியடைந்திருக்கிறார். திமுகவுடைய தோல்விக்கு காரணமாக பல விஷயங்கள் பேசப்பட்டாலும் கூட அமைச்சர்களுடைய தோல்வி என்பது அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அமைச்சர்கள் நிச்சயம் அவர்கள் தோல்வியுடைய பண்ணியிருக்கக்கூடிய வேலையின் காரணமாக, அரசுடைய நலத்திட்டங்கள் காரணமாக வெற்றி வாய்ப்பு என்பது கூடுதலாகவே இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு திமுகவினரிடம் இருந்தது. இந்த நிலையில் அருப்புக்கோட்டையில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தற்போது வெற்றியடைந்திருக்கிறார். திருப்பரங்குன்றத்தில் தாவேக்காவுடைய வேட்பாளர் நிர்மல்குமார் வெற்றியடைந்திருக்கிறார். அந்த இடத்தில் அதிமுக நேரடியாக களமிறங்கிய நிலையில் பாஜகவுக்கு அந்த தொகுதி கேட்கப்பட்ட நிலையில் அதிமுக நேரடியாக அந்த இடத்தில் ராஜன் செல்லப்பா களம் கண்டார். இந்த நிலையில் அந்த இடத்தில் தாவேக்காவுடைய நிர்மல்குமார் வெற்றி பெற்றிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. திரு ராம்கி, இப்போ இதில் நம்ம ஓட் ஷேரை நம்ம பார்த்துடலாம். ஒவ்வொரு தொகுதியில் பெரும்பாலும் திமுக அதிமுகவுடைய ஓட் ஷேர் அப்படின்னு பார்க்கும்போது தாவேக்கா ஒரு கோடியே 60 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்காங்க. இப்போ வரைக்கும் தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வ புள்ளிவிவரத்தின்படி 1,60,00,000 வாக்குகளை தாவேக்கா பெற்றிருக்கு. திமுகவுடைய எண்ணிக்கை 24 விழுக்காடு திமுக வாக்கு வங்கியை பெற்றிருக்காங்க. அதில் 1,10,00,000 வாக்குகளை பெற்றிருக்கு. அதிமுக 21.34 விழுக்காடு 97 ஏறக்குறைய 1 கோடி வாக்குகளை பெற்றிருக்காங்க. ஸோ பெரிய அளவுக்கு தாவேக்காவுக்கு மக்கள் ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒருத்தர் அப்படின்னு 1.5-2 பேரே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த நம்பர்ஸ் அப்படின்றது என்ன உணர்த்துது? இந்த நம்பர் ரொம்ப அதாவது எப்போதுமே கணக்குகள் இந்த 5 ஆண்டுகள் முன்னாடி உள்ள கணக்குகள் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவுக்கு 20-25% வாக்குகள் இருக்கும். அவங்க அது கட்சி பார்ட்டி லாயலுக்கான அது ஆன் டாப் ஆஃப் தட் கூட்டணி கட்சியிலேருந்து வர்ற ஓட் ஷேரு ப்ளஸ் நடுநிலை வாக்காளர்கள், கடைசி நேரத்தில் முடிவு சொல்லக்கூடியவர்கள், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இதெல்லாம் வச்சு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட டிஎம்கே ஏடிஎம்கே ஃபிகர் எடுத்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே 24%, ஏடிஎம்கே 21%, கிட்டத்தட்ட ரீசனபிளாக இருக்குது. அதாவது அவங்களுடைய ஆதரவாளர்கள் வாக்குகளை தக்க வைத்திருக்கிறார்கள். அதுக்கு மேலே வேறு எதுவும் ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. இதே நீங்கள் கூட்டணி கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா 0.5%ங்கிறது உங்களுக்கு நார்மல். சிபிஐஎம் ஆகட்டும், இதெல்லாமே நார்மல். ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த மாற்றத்தை தேடி வந்தவர்கள், புது ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸு, இந்த ஆட்சி மேலே ஒரு கோபத்தில் இருந்தவங்க, இவங்க எல்லாமே அப்படியே திரண்டு போய் விசிலுக்கு இப்படி இன்டர்பிரட் பண்ணலாமா சார்? கட்சி சார்பற்றவர்களுடைய ஆட்சி இது அப்படின்னு நிச்சயமா அது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான். ஆக்சுவலாக அதான் சொல்கிறேன். இன்னைக்கு இது அவர் பிரச்சாரத்தில் முன்வைக்கும்போது கிடைத்த ரெஸ்பான்ஸ். ஏன்னா அவர் ஒன்றும் புதிய விஷயத்தை பேசவே இல்லை. அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே எதிர்கட்சிகளால் பல முறை பேசப்பட்ட விஷயம்தான். அண்ணாமலை பேசியிருக்கார், எடப்பாடி பேசியிருக்கார், அன்புமணி அறிக்கை மேலே அறிக்கையாக எழுதி கொடுத்துருக்கார். பட் இதெல்லாம் தாண்டி அந்த வாயம் பேசு பொருளாச்சுன்னா அவர் சொன்ன ஒன்லைன் வேர்ட்ஸு அதெல்லாம் ரொம்ப கலோக்கியலாக சினிமா டயலாக் மாதிரி விஜய் ப்ரெசென்ட் பண்ண விஷயம் அது மக்களுக்கு போய் சென்றடையுது. மக்களுக்குன்னா அவருடைய ரசிகர்கள் அந்த ஏஜ் குரூப்பை அவங்க போய் சேர்ந்தடையுது. அவங்களால கன்வின்ஸ் ஆகி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருக்கு.